தமிழக சட்டப்பேரவையில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சம்பவம் இந்தியாவின் அரசியல் அமைப்பின் செயல்பாடுகள், மத்திய மாநில உறவுகள் மற்றும் ஆளுநர் அலுவலகத்தின் செயல்முறைகளை மையமாகக் கொண்ட விவாதங்களுக்கு வழிவகுக்கிறது. திடீரென ஆளுநர் என். ரவி பேரவையை விட்டு வெளியேறிய நிகழ்வு, அதனுடன் தொடர்புடைய அரசியல் மற்றும் சட்ட ரீதியின் பார்வைகள். சட்டப்பேரவை கூட்டத்தின் ஆரம்பம். புதுவாருக்கான சட்டசபை கூட்டத் தொடர் இன்று ஜனவரி 6, 2025 காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. மரபின் அடிப்படையில் புதிய ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநரின் உரையுடன் ஆரம்பமாகும். இது ஆளுநரின் உரை மூலம் அரசு செயல்பாடுகள் மற்றும் வருங்கால திட்டங்களை விளக்கும் முக்கிய நிகழ்வாகும். கூட்டம் தொடங்குவதற்கு முன் ஆளுநர் ரவிக்கு காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் பேரவைத் தலைவர் மு. அப்பாவு அவரை வரவேற்றார். சட்டசபை தொடங்கிய சில நிமிடங்களில் ஆளுநர் ரவி சட்டசபைக்கு அரசின் தயாரிக்கப்பட்ட உரையை வாசிக்காமல் யாரும் எதிர்பாராத வகையில் அரங்கத்திலிருந்து வெளியேறினார். அதன் பின்னர் ஆளுநர் மாளிகை தரப்பில் இது குறித்து விளக்கம் வெளியிடப்பட்டது. அதில் தேசிய கீதம் பாட அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆளுநர் உரையை புறக்கணிக்க வேண்டியதாக தெரிவித்தது. இது தொடர்பான மூல காரணங்கள். தேசிய கீத விவகாரம். தமிழக சட்டசபை தொடக்க நிகழ்வுகளில் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் மட்டுமே தொடங்குவது வழக்கமாக இருந்து வந்தாலும் இம்முறை ஆளுநர் ரவி தேசிய கீதம் பாடப்பட வேண்டுமென வலியுறுத்தினார். எனினும் இது சட்டசபை செயல்முறைகளில் இல்லாத தனிப்பாடுகள் என்று முதல்வர் மற்றும் சபாநாயகர் மறுத்ததாக கூறப்படுகிறது. தேசிய கீதத்தை பாடுவதற்கான முக்கியத்துவத்தை ஆளுநர் முன்னிறுத்தி பேசினாலும் அதை சட்டசபை நிராகரித்தது இரு தரப்புகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு உருவாக்கியது. அரசியல் பின்னணி. தமிழக அரசியலில் ஆளுநர் மாளிகை மற்றும் தமிழக அரசுக்கு இடையே நீண்டகாலமாக நிலவிய கருத்து மோதல் இச்சம்பவத்தின் அடிப்படையாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் பிரதிநிதியாக கருதப்படும் ஆளுநரின் செயல்பாடுகள் மாநில அரசின் சுயாட்சி மீதான ஆவலாகவே சிலர் பார்வையிடுகின்றனர். அரசியலமைப்பு பிரச்சனைகள். இந்திய அரசியலமைப்பின்படி ஆளுநர் உரை என்பது மாநில அரசின் கொள்கை நிலைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வடிவம் மட்டுமே. ஆனால் ஆளுநர் உரையை வாசிக்காமை அல்லது கூட்டத்தொடரை புறக்கணிக்குமாறு நடந்துகொள்வது அரசியலமைப்புக்கு எதிரான செயலாக கூட கருதப்படலாம். மத்திய மாநில உறவுகள். இந்த நிகழ்வு மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான அசந்தர்ப்ப உறவுகளை மேலும் மோசமாக்கும். ஆளுநரின் செயல்பாடுகள் மத்திய அரசின் தலையீடாக கூறி மாநில அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும். தமிழக அரசின் பதில். முதல்வர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் இது சட்டப்பேரவை விதிகளை மீறும் ஆளுநரின் செயலாக குறிப்பிட வாய்ப்பு உள்ளது. சட்டசபையின் அதிகாரங்களை மீறுவது போன்ற ஆளுநரின் நடவடிக்கைகள் மாநில அரசின் எதிர்ப்பை அதிகரிக்க தூண்டும். தேசிய கீதத்தை மதிக்காததாக மாநில அரசு குற்றம் சாட்டப்படுகிறது. இது ஒருபுறம் மத்திய அரசின் ஆதரவாளர்களிடையே ஆதரவை பெற வாய்ப்பளிக்க, மறுபுறம் மாநில அரசின் சுயாட்சி பாதுகாப்பை ஆதரிக்கும் கருத்தாளர்களிடையே வலுவான எதிர்ப்பை கிளப்பலாம். அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியியல். ஆளுநரின் அதிகார வரம்பு. அரசியலமைப்பின்படி ஆளுநர் மாநில அரசின் செயல்பாடுகளில் ஒரு வழிகாட்டி மட்டுமே. ஆனால் ஆளுநர் சுதந்திரமாக உரையை வாசிக்க மறுப்பது மற்றும் சட்டசபையை புறக்கணிப்பது அரசியலமைப்புக்கு எதிரானதாக சில நிபுணர்கள் கருதுகிறார்கள். சட்டப்பேரவையின் அதிகாரம். சட்டப்பேரவையின் விதிமுறைகள் மற்றும் மரபுகள் அவை நடத்தப்படும் முறைகளுக்கு அடிப்படையாக அமைக்கின்றன. தேசிய கீதம் பாடப்படாததால் ஆளுநர் வெளியேறுவது பேரவையின் சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்கும் செயல் என மாநில அரசு குற்றம் சாட்டக்கூடும். எதிர்பார்க்கப்படும் எதிர்விளைவுகள். அரசியல் தரப்புகளில் கருத்துக்கள். திமுக மற்றும் அதனுடன் இணைந்த கூட்டணி கட்சிகள் இந்த சம்பவத்தை மத்திய அரசின் தலையீடாக விமர்சிக்கின்றன. அதே நேரத்தில் பாஜக மற்றும் அதற்கு நெருக்கமான அரசியல் தரப்புகள் ஆளுநரின் செயலை தேசிய நலனுக்காக எடுத்த முடிவாக வரவேற்கின்றன. இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் செல்ல வாய்ப்புள்ளது. சட்டப்பேரவையின் செயல்முறைகளில் ஆளுநரின் உரை மற்றும் அவையின் விதிகள் மீதான சர்ச்சை சட்ட ரீதியான தீர்வை தேடும் நிலை உருவாகலாம். பொதுமக்களுக்கு உண்டாகும் தாக்கம். இச்சம்பவம் தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் தங்கள் அதிகாரங்களை முறையாக பயன்படுத்துவதில் தோல்வியடைந்தது போல் பொதுமக்களுக்கு தோன்றும். இது தமிழ் அரசியல் அமைப்பில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடும். இச்சம்பவம் தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான திருப்பமாகவே பார்க்கப்படும். ஆளுநர் மற்றும் மாநில அரசுக்கு இடையிலான இந்த மோதல் அரசியலமைப்பு சட்டத்தின் எல்லைகள், மரபுகள் மற்றும் நடைமுறைகளை மீட்டமிடும் ஒரு முக்கிய தருணமாகும். இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசின் நிலை, மாநில அரசின் எதிர்பார்ப்புகள் மற்றும் நீதி நிலையத்தின் நடவடிக்கைகள் வருங்காலத்தில் முக்கிய பொறுப்பேற்றுக் கொள்ளும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.